ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இல்ல அப்படின்னா ஒரு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு செக் ஒண்ணு வாங்கி கொண்டாந்து உங்கள்ட்ட குடுக்குறாரு. இத டேலில என்டர் பண்ணிட்டு குடுங்க. இத கொண்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணணும் கலெக்ஷனுக்காக அப்படின்னு உங்கள்ட்ட சொல்றாரு. இப்ப நீங்க அந்த செக்க டேலில ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க கண்டிப்பா அந்த செக்க ப்ராப்பரா நீங்க செக் பண்ணணும். அந்த செக்ல கரெக்ட்டா டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? நம்மளுடைய கம்பெனி நேம் ப்ராப்பரா என்டர் பண்ணியிருக்காங்களா? ப்ராப்பரா சைன் பண்ணியிருக்காங்களா? அமவுண்ட் இன் வேர்ட்ஸ், அமவுண்ட் இன் ஃபிகர்ல வந்து ப்ராப்பரா வந்து 2மே வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்றீங்க. ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அந்த செக் முதல்ல எந்த கஸ்டமர்ட்ட இருந்து நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு வேல் சிஸ்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குறோம். அந்த செக்கோடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத அடுத்து செக் பண்ணுங்க. அந்த செக்கோடைய அமௌண்ட் வந்து ஒரு 30 லேக் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்றீங்க. இப்ப இந்த செக்க நீங்க டேலில டைரக்ட்டா நீங்க என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி, கண்டிப்பா இந்த பர்ட்டிகுலர் கஸ்டமருடைய லெட்ஜர் பேலன்ஸ நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க டேலில அத ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணணும். அத எப்படி டேலில நீங்க ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு டேலில நம்ம வந்து பார்ப்போம். இப்ப டேலில மெயின் ஸ்க்ரீன்ல இருந்து அந்த பர்ட்டிகுலர் கஸ்டமருடைய லெட்ஜர நீங்க எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆப் டேலில டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறங்க. இங்க அக்கவுண்ட் புக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறங்க. இதுல லெட்ஜர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய லெட்ஜர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. இதுல வேல் சிஸ்டம் அப்படின்னா, இப்ப வேல்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா வேல் சிஸ்டம் அப்படிங்கிறது எனக்கு ஹைலைட் ஆகுது. வேல் சிஸ்டம்ம நான் என்டர் பண்றேன். இப்ப எனக்கு வேல் சிஸ்டத்துடைய லாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அதாவது இந்த மந்த்துக்கான லாஸ்ட் என்ட்ரி வரைக்கும் எனக்கு தெரியுது. பாட்டம்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்மளுக்கு குளோசிங் பேலன்ஸ் டெபிட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36,000 சாரி 36,66,730 அப்படிங்கிறது குளோசிங் பேலன்ஸா நம்மளுக்கு இருக்கு. இதுல இருந்து தான் நம்மளுடைய வேல் சிஸ்டம் அதாவது நம்மளுடைய கஸ்டமர் நமக்கு 30,000 வந்து நம்மளுக்கு குடுத்திருக்காரு. இப்ப அந்த 30,000 அப்படிங்கிறத நம்ம பில் வைஸ் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, ஜஸ்ட் நீங்க ரைட் சைடு இருக்கக்கூடிய F5 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ இங்க குடுத்திருக்காங்க. நீங்க F5 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பில் வைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுது. இதுல 30 லேக்குக்கான ஒரு பில் உங்களுக்கு இங்க இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது. அந்த பில் எந்த டேட்ல நாம வந்து அவங்களுக்கு குடுத்திருக்கோம். தென் அந்த பில்லோடைய டோட்டல் ஓப்பனிங் அமௌண்ட் என்ன? பெண்டிங் அமௌண்ட் என்ன? அப்படிங்கிறத நீங்க செக் பண்றீங்க. ஸோ இந்த அமௌண்ட்க்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய வேல் சிஸ்டம் ஆன நம்ம கஸ்டமர் நமக்கு செக் குடுத்திருக்காங்க. பில்லோடைய நம்பர் 7854 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ இதையும் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்ப இந்த செக்க நீங்க டேலில ரெக்கார்ட் பண்றதுக்கு கேட்வே ஆப் டேலிக்கு வந்துருங்க. கேட்வே ஆப் டேலில இருக்கக்கூடிய வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. இந்த வவுச்சர்ஸ்ல இருந்து F6 அப்படிங்கிற கீ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரிசிப்ட் அப்படிங்கிற வவுச்சர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்க இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டேட்ல நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க இருக்கு. ஒருவேளை இந்த டேட்ட நீங்க மாத்தணும் அப்படின்னா, F2 குடுத்து நீங்க மாத்திக்கலாம். அதர்வைஸ் நீங்க எஜுகேஷன் மோட்ல இருக்கீங்க அப்படின்னா, என்ன டேட் இருக்கோ அதே டேட்ல கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அக்கவுண்ட் அப்படிங்கிறதுல நம்ம எந்த பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ண போறோம். அதாவது நம்மளுடைய கரண்ட் அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ற பேங்கோடைய டீட்டெயில்ஸ நீங்க அக்கவுண்ட் அப்படிங்கிறதுல நீங்க குடுங்க. இந்த இடத்துல நீங்க HDFC பேங்க்ல டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்னா, HDFC பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு. நீங்க டைப் பண்ணி அத செலக்ட் பண்ணுங்க. இப்ப டாப்ல ரிசிப்ட் வவுச்சர்ல நம்ம HDFC பேங்க் அப்படிங்கிறத குடுத்துட்டோம். இப்போ பர்ட்டிகுலர்ஸ்ல நம்ம வந்து வேல் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணோம்னா அடுத்து கர்சர் வந்து எங்க போகுது அப்படின்னா, அமவுண்ட் ஃபீல்டுக்கு மூவ் ஆகுது. இங்க இருந்தபடியே நீங்க 30 லேக் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 30 லேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அடுத்த ஸ்க்ரீன் ஒண்ணு ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்க்ரீன்ல தான் நீங்க பில் வைஸ் டீட்டெயில்ஸ்ல நீங்க பார்த்த பில் வைஸ் ரிப்போர்ட்ல நீங்க பார்த்த பில்ல அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது குடுத்து, ப்ராப்பரா அந்த 7854 அப்படிங்கிற பில் நம்பர நீங்க செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்ப 30 லேக் அப்படிங்கிறது அவங்களுடைய டோட்டல் பில் அமௌண்ட். அப்படியே நம்ம வந்து செலக்ட் பண்ணி என்டர் பண்றோம். என்டர் பண்ணிட்டு அடுத்த ஃபீல்ட வந்து நீங்க பிளாங்க்கா விட்டுட்டு, அப்படியே என்டர் கீ பிரஸ் பண்ணுங்க. லாஸ்ட் வவுச்சருடைய டோட்டலுக்கு கர்சர் மூவ் ஆகுது. இந்த இடத்துல எந்த மாடிஃபிகேஷன் நம்ம பண்ண முடியாது. ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனேயே நம்மளுக்கு பேங்க் அலோகேஷனுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஒண்ணு ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்க்ரீன்ல டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத செக் நீங்க குடுங்க. செக்கோடைய அமௌண்ட் என்ன?
அவங்க கொடுத்த செக்ல என்ன நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செக் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்குவோம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேங்கோட நேம். இது வந்து நம்மளுடைய கஸ்டமர் எந்த பேங்க் செக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க அந்த பேங்கை நீங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி என்டர் பண்றேன். இப்ப நம்ம கொடுத்த இந்தியன் பேங்க் லிஸ்ட் வந்து ஒருவேளை எஜுகேஷன் மோட்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேங்க் லிஸ்ட் உங்களுக்கு அப்பியர் ஆகாது. அதர்வைஸ் நீங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்து கூட இந்த ஸ்கிரீனை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ண இந்த என்ட்ரி ப்ராப்பரா சேவ் ஆயிருக்கா, நாம ரெக்கார்ட் பண்ணது கரெக்டா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அகைன் நீங்க வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டியோடைய லெட்ஜரை போய் செக் பண்ணுங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கவுண்டிங் புக்ஸ், அக்கவுண்ட் புக்ஸ். இங்க நம்ம வந்து லெட்ஜர் செலக்ட் பண்றீங்க. வேல் சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 30 lakh அப்படிங்கிறது இருக்கிறத உங்களால பார்க்க முடியுது. இப்ப நாம வந்து ரெக்கார்ட் பண்ண என்ட்ரி தான் இது. பாட்டம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அகைன் இவருடைய டோட்டல் பேலன்ஸ்ல இருந்து ஆல்ரெடி இருந்த டோட்டல் பேலன்ஸ்ல இருந்து 30 lakh அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்ணதை உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வர்ற 3ஆம் தேதி, அதாவது இந்த மந்த் நெக்ஸ்ட் மந்த் 3 வர திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து சர்டிஃபைடு ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேலில அக்கவுண்டிங், இன்வென்ட்ரி அண்ட் டாக்ஸேஷன் இந்த 3 ஃபீச்சரையுமே நம்ம வந்து ப்ராப்பரா கவர் பண்ண இருக்கோம். இந்த செஷன் வர்ற 3ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த செஷன் மூலமா நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் நீங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். அது சர்வீஸ் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, இந்த மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடிங் ஆர் டீலர்ஷிப் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் நீங்க அக்கவுண்ட்ஸ் டீம்ல ஒர்க் பண்றதுக்கு அல்லது அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கான கண்டிப்பா ஒரு அப்ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நாலேஜை நீங்க டெவலப் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த செஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள் அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டேலி படிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்த வீடியோல இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. அதர்வைஸ் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.